கர்த்தர் மைமுண்டதாக இன்றைய வேதவசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமல் போன நிமித்தம் சகலம் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை செய்ப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கர்த்தர் மைமுண்டதாக இந்த வசனம் அவர் மோசே மூலம் கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவர் என்ன சொல்லுவார், நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வாழ்க்கையிலுமே இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான். ஒரு சமாதானமான காலம் வரும்போது, ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வாதமான காலம் வரும்போது, கர்த்தரை விட்டே கொஞ்சம் வெளியே வந்திருப்பாங்க. ஆனா என்னைக்கு அவங்க ஆண்டவரே சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது அவரை நோக்கி பார்ப்பாங்க, விடுதலை பெற்றிருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு சமாதானமான காலத்திலயுமே கர்த்தரை சந்தோஷமா தேடியிருந்தாங்கன்னா, அந்த பிரச்சனையே வராது. அதான் கர்த்தர் சொல்லுவார். நம்ம வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கஷ்டங்கள் இல்ல, வியாதி இல்ல, எதுவுமே இல்லன்னா, நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் அப்படியே எப்படி போயிட்டுருக்கும்? கர்த்தர தேட மாட்டோம். நமக்கு போன போக்கு போயிட்டுருக்கோம். எந்த கஷ்டங்களும் இல்லையே! அப்படி போயிட்டே இருப்போம். ஆனா எல்லா மனிதர்கள பாருங்க, கர்த்தர தேடுறான், கால் தேடுறான், பைபிள் படிக்கிறான், மெசேஜ் கேட்கறனாலே, அவன் எப்போ இங்க தேடுவான்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்த தான் தேடுவாங்க. ஒரு வியாதியா இருக்கும், இல்ல தரித்திரமா இருக்கும், இல்ல பைசா இருக்கு, ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கும். அப்பதான் ஆண்டவரேன்னு திரும்புவோம். கர்த்தர் சில விஷயங்கள்ல கொஞ்சம் அற்புதங்கள் செய்வார். அடுத்து கொஞ்சம் சிலவங்க அற்புதம் பெறுவாங்க. நல்ல ஒரு நடந்தது மறுபடியும் கீழ விழுவாங்க. சிலவங்க அப்படி அத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலம் கொஞ்சம் கர்த்தர் வளர்ந்த பிறகு, அடுத்தது கர்த்தர்ட்ட இந்த மாரி காரியங்கள் கேட்க மாட்டாங்க. அடுத்து உலக காரியம் கேட்காம, ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு சில பேர் கேட்பாங்க. அந்த ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாயிரும். நீங்க மறுபடியும் அந்த கர்த்தர் உலக ரீதியா கேட்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உலகம் கிடைக்காதோன பின்வாங்கி போறது. இல்ல கிடைச்சு சமாதானம் ஆயிட்டுனாலும் பின்வாங்கி போறது. அதிகமான சமாதானம், அதிகமான ஒரு செழிப்பு வந்தாலே நம்ம ஆவிக்குரியதுல பின்வாங்கி போயிரும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்லுவாரு மோசே மூலமா, "நீ சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில்." அந்த முக்கியமான வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ உண்மையா கர்த்தரோடு இருப்போம் தெரியுமா? ஒருத்தன் கர்த்தர் சில ஆசீர்வாதங்கள குடுக்கும்போது தான் தெரியும். அவனோட உண்மையான கர்த்தரோடு இருக்கிறது தெரியும். நம்ம வாழ்க்கையில நம்ம பிற்போம் சில கஷ்டத்துல பாதி போம்போது, நான் ஆண்டவருக்காக நிப்பேன் அப்படி இப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு சில நன்மை, பரிபூர்ணம் ஒரு பரிபூர்ணம் எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணம் தரும்போது தான், நீங்க கர்த்தர அதிகாலையில தேடுறீங்களா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்களான்னு தெரியும். அப்போ நீங்க முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு ஆயத்தமாவீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு ஒப்பு குடுப்போம். ஆண்டவரேன்னு ஒப்பு குடுப்போம். நம்ம இருதயத்த ஒப்பு குடுப்போம். கண்டிப்பா கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திப்பார். நமக்கு ஒரு பரிபூரணம் தரும்போதும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தும். அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி பயன்படுத்துவாராக. ஆமென்.